ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 14ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம், எக்ஸாம் எழுத வந்த மாணவர்களை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஷென் வந்துட்டு அவங்கள எல்லாத்தையும் காப்பாத்தி அவனுடைய ஹேண்ட் ஓவர்ல எடுத்து வந்திருப்பான். அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. அதே இல்லாத இந்த சின்ன ராணிக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஸ்லிப் வந்து யாரோ அனுப்பிவிட அதை அசிஸ்டன்ட் லேடி சின்ன ராணிகிட்டையும் காட்ட அவங்க அதை பார்த்துட்டு ஏதோ கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே அரசவேல சின் இளவரசனும் ஜியாங் அமைச்சரும் இருந்துட்டு இருக்க அந்த சமயத்துல சின்ன ராணி அம்மா அம்மான்ட்டே ஓடி வராங்க. எல்லாரும் என்னாச்சு, ஏன் எப்படி பதட்டமா ஓடி வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க அவங்க ஓடி வந்துட்டு, அம்மா இந்த ஜியாங் அமைச்சரை பாருங்கம்மா என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு, நம்ம ஏழை மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக இங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் உயிர் காபத்து வர மாதிரி பண்ணிருக்காமா. அவங்க எல்லாம் இப்ப உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல, நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்கம்மா அப்படின்ட்டு பதட்டத்தோட சின்ன ராணியும் சொல்ல, ஜியாங் அமைச்சர் மண்டி போட்டுறான். ஐயோ நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது ராஜமாதா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவும் பார்த்துட்டு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவரு தான் தப்பு பண்ணாருங்கிறதுக்கு? எந்த எவிடன்ஸுமே இல்லாத நீ பாட்டுக்கு ஒருத்தர் மேல குத்தம் சொல்றியே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஷென் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த இடத்துல லீயும் தான் இருப்பான். அவனும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஷென்னும் அந்த மாணவர்களை கொலை பண்றதுக்காக நிறைய ஆயுதங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, அதை கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதை கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ராஜமாதாவும் என்னாச்சுன்னு கேட்க, அந்த ஏழை மாணவர்களை காப்பாத்தி நான் தான் வச்சிருக்கேன் ராஜமாதா, அவங்க என் சைடில தான் இப்போதைக்கு இருக்காங்க. சின்னராணி சொன்ன மாதிரி அவங்கள கடத்திட்டு போயிட்டு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள காப்பாத்தினேன். அவங்கள கொலை பண்ண வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஷின் இளவரசருடைய ஆட்கள் தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவருடைய எம்பளம் பதிச்ச ஆயுதத்தால தான் அவங்கள கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஷின் இளவரசனுக்கு அப்படியே ஆடி போயிடுது. அம்மா நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு மண்டி போட ஆரம்பிச்சிடான். வணங்கிட்டு, அம்மா நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுமா, இதை நீங்க இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியாங் அமைச்சரும், ஷென் நீங்க ஏன் இப்படி எங்களை பழி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின் இளவரசர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி நீங்க இதுல தப்பு சொல்லலாங்கிற மாதிரி கேட்க, சரி சின் இளவரசர் தப்பு பண்ணலங்கிறதவே இருக்கட்டும், ஆனா அவருடைய ஆயுதம் மட்டும் எப்படி அந்த ஆளுங்களுக்கு போயிருக்கும்? அந்த ஆயுதத்தை வச்சுதானே அவங்கள கொலை பண்றதுக்காக வந்தாங்க. அந்த ஆயுதத்தை நான் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்ல, சின்ன ராணியும் செம்மையா திட்டி விடுறாங்க. முதல்ல தான் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப எவிடன்ஸ் இருக்கக்குள்ளேயும் என்னது அவன் தப்பு பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு சின்ன ராணியும் கேட்டுட்டு இருக்க. உடனே ஷென் இருந்துட்டு, ராஜமாதா அவங்கள கொலை பண்ண வந்ததுக்கு இளவரசனுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜமாதாவும் நீ என்ன சொல்ல வர, இப்பதானே அவன் தான் ஆளை அனுப்பி வச்சான்னு சொல்றதுக்கு நீ எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்ன, அதுக்குள்ள மாத்தி பேசுறியான்னு கேக்குறதுக்கு, ஆமா ராஜமாதா நான் தான் சொன்னேன், அவருடைய ஆயுதம் தான் தாக்குறதுக்கு வந்துச்சுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா எந்த குற்றவாளி தன்னுடைய உண்மையான நேம சொல்லி கொலை பண்றதுக்கு போயிருந்திருப்பான்? அங்க அதுதான் நடந்துச்சு. ஜியாங் அமைச்சர் ஆட்களை அனுப்பி வச்சு அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஆட்கள் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்றதுக்கு வந்தவங்க ஷின் இளவரசர் தான் அவங்கள கொலை பண்றதுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. மூணாவது குரூப்னு பார்த்தா அவங்க தான் மறைமுகமா இந்த எம்பளம் பதிச்ச ஷின் இளவரசனுடைய எம்பளம் பதிச்ச அந்த ஆயுதத்தை வச்சு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இதுல இருந்தே வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, இதுல வேற ஒருத்தவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்ல, ராஜமாதாவும் ஷென் கிட்டயே இந்த கேஸ நீ தான் விசாரிக்கணும், இதுல யாரு குற்றவாளிங்கிறத நீ தான் பாரபட்சமே இல்லாத கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, ஷென்னை ஏத்துக்கிறான். அதோட அந்த ஏழை மாணவர்கள் இப்ப ஷென்னுடைய பாதுகாப்புல தானே இருக்காங்க. அந்த பசங்களை எல்லாத்தையும் ஷின் இளவரசனும் ஜியாங் அமைச்சரும் அவங்களை எல்லாத்தையும் உயிரை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட ரெண்டு பேருமே செம்மையா பயந்து போயிடுறாங்க. ஷின் இளவரசனும் ஜியாங் அமைச்சரும் மண்டி போட்டுட்டு, கண்டிப்பா எங்க உயிரை கொடுத்தா நாங்க அவங்கள காப்பாத்துவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம யான்ஷியை தான் காட்டுறாங்க. யான்ஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல யான்ஷியோட ஃப்ரெண்ட் இந்த சீச்சி இருக்கா இல்லையா, அவ நைட் நேரத்துல இந்த மாஸ்க் மேன் பாக்குறா இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு பர்த் மார்க் இருக்கு, அதனாலதான் நான் முகத்தை மூடி வச்சிருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. அதனால யான்ஷி கிட்ட கேக்குறா, யான்ஷி பர்த் மார்க் மறைகிற மாதிரி ஏதாவது மருந்து உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்க, யான்ஷி அதை நார்மலாவே எடுத்துக்கிட்டு, இல்லையே அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, நீ எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்க, ஏன் உனக்கு எதுவும் பர்த் மார்க் இருக்கா, அதை மறைய வைக்கணுமான்னு கேட்கறதுக்கு, எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு பர்த் மார்க் முகத்துல இருக்கு, அது ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்ல அப்படின்னு கேட்க, பக்கத்திலேயே சீச்சியோட அந்த பையன் ஃப்ரெண்டும் இருக்கிறான். அவனுக்கு ஜலஸ் ஆகிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தனுக்காக இவ வந்து ஐடியா கேட்டுட்டு இருக்காளே அப்படின்ட்டு ஜலஸ்ல உட்காந்துட்டு இருக்க. யான்ஷி இல்ல எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல, நீ எதுக்காக இவ்வளவு கம்பல் பண்ணி கேட்கிற, அவ்வளவு உனக்கு அந்த ஃப்ரெண்ட் முக்கியமான கேட்க, ஆமாப்பா அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு, அவர் முகத்துல எப்பயுமே மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்காரா, அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணி காட்டுங்க உங்க
முகத்தை நான் பாக்கணும்னு சொன்னா, ஆனா அவர் காட்டுறதுக்கு பயந்துட்டு காட்ட மாட்டேன்ட்டாரு. அவர் முகம் ரொம்ப செதஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த சைடு அந்த பையன் ஃப்ரெண்டுக்கு செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளேயே. அப்புறம் பிரதர் லூ இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி பர்த் மார்க் இருக்கிறவங்களுக்கு பியூர் கோல்டுல ரிங்கோ இல்ல பேங்கலோ போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது சீக்கிரமாவே மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா மறையும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாரு உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல, சீச்சியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஏன்னா அவகிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால என்கிட்டயே அந்த மாதிரி பியூரான கோல்டுல நிறையவே இருக்கு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, சரி ஒரு நிமிஷம் இருங்க, பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம்லாம் வந்துட்டு இருக்கு, உள்ள போய் பார்த்துட்டு வரேன்ட்டு இந்த பொண்ணு உள்ள போய் பார்க்க, இங்க ஜலஸ்ல பையன் ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். யாரு பையன் ஃப்ரெண்டு, இவ இப்ப அந்த பையன் ஃப்ரெண்ட மீட் பண்ணாலான்னு யான்ஷிட்ட கேட்க, யான்ஷி இருந்துகிட்டு எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல, இப்பதான் அவ சொல்றான்னு சொல்ல, அங்க ஜலஸ்ல அவன் பொங்கி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு அந்த பக்கத்து ரூம்ல போய் பார்த்தாலே அவ ஓடி வந்துட்டு யான்ஷி கிட்ட, யான்ஷி பக்கத்து ரூம்ல ஒரு 4-5 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு உன்னை ஒரு பையன் தேடிட்டு வந்தான், அந்த பையனும் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல, யான்ஷி என்னை தேடிட்டு வந்தானா, யார் அது அப்படின்னு சொல்ல, வா உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, அங்க இந்த பேன் இருக்கான், அவன் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா உட்காந்து குடின்னு குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம யான்ஷியும் பக்கத்துல போயிட்டு, பேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன எக்ஸாமா, அதெல்லாம் யாரு கண்டுக்க போறா, நல்ல பேக்ரவுண்ட் இருந்தா எக்ஸாம்லாம் எழுதலாம், எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எங்க எக்ஸாம் எழுத முடியும், அதனாலதான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா ஷென் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான், நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இரு, உங்களை எக்ஸாம் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டு குடிச்சிட்டு அப்படி சும்மா சுத்துற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க உங்களை நெருங்க மாட்டாங்க, ஏன்னா நீ சீக்கிரமாவே ஃபெயில் ஆயிடுவ, அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் உங்களை விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஷென் தான் சொல்லியிருப்பான். அதுபடிதான் இங்க பேனும் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்துட்டு குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். யான்ஷியும் பொறுத்து பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு வண்டியை வாடகை எடுத்து அந்த வண்டியில அனுப்பி வச்சிடுறாங்க. பேனும் உள்ள உட்காந்துக்கிட்டே நம்ம யான்ஷியை பார்த்துக்கிட்டே போறான். அப்பதான் யான்ஷியும் இவனும் ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுக்கிட்டு கூடவே ஒன்னா படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இந்த ஊருக்கு வந்தா யான்ஷியை பார்க்கலாம், அவனுக்கு வந்து யான்ஷியை ரொம்பவே பிடிக்கும், அதனால கிட்டத்தட்ட யான்ஷியா லவ் பண்ற மாதிரி தான், அதனால அவளை தேடி போகணும், அவ கூட பழகணுங்கிற ஆசையோடய வந்திருப்பான். ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல தானே அவ ஒர்க் பண்றா அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு போய் யான்ஷி பத்தி கேட்க, சீச்சி தான் இருந்திருப்பா, சீச்சி தான் பதில் சொல்லியிருப்பா, யான்ஷி இங்க வந்து பாக்காதீங்க, யான்ஷி அந்த வெள்ளை பெசாசு வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஷாக்கா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் அங்க அவ இருக்கணும், அவ யான் ஃபேமிலி சேர்ந்தவ தானே அப்படிங்கிறதுக்கு, இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இப்ப ஷென் வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அப்பவே மனசு உடைஞ்சு போயிருந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே யான்ஷியை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் யான்ஷியும் வீட்டுக்கு வந்தா வேலைக்கார பொண்ணுங்கெல்லாம் அப்படி சாப்பாடுலாம் எடுத்துட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வித்தியாசமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க, உள்ள அங்கிள் இருக்காரு. அங்கிள் வந்துட்டு, நீங்க வந்துட்டீங்களா, ஷென் தம்பி முதல்ல வந்துட்டாரு, வந்ததுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஷென்னோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு, நீங்க வந்துட்டீங்களா மேடம், சீக்கிரம் போயிட்டு மாஸ்டர் பாருங்களேன், மாஸ்டர் ரொம்ப கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்காரு, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, உங்களை தான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் எப்பவே வந்துட்டாரு தெரியுமா, ஆனா எதுவுமே சாப்பிடல, உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, என்ன அவன் கேஸ பாக்குறது விட்டுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அப்படி என்ன விஷயமா இருக்கும், சரி நான் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வர, பின்னாடியே அசிஸ்டன்ட் ஓடி வந்துடுறான். ஷென் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, யான்ஷியும் போன உடனே கிளாப் பண்ண, பின்னாடியே அசிஸ்டன்ட்டும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஷென் அப்படியே முறைச்சு பார்க்க அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷென்னும் பார்த்துட்டு, நீ வந்துட்டியான்னு கேட்க, என்னையாவா கேக்குறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க பிரதர் லூவோட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அந்த இடத்துல பேனை பார்த்தேன், அவனையும் அனுப்பி வச்சுட்டு இப்பதான் வரேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, ஷென்க்கு செம்ம ஜெலஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, உங்களுக்கு பசிக்குதா, ஏன் நீங்க என்ன சாப்பிடாத இருக்கீங்க, சாப்பிடலாம்ல அப்படின்ட்டு, எனக்கு அம்மா வீட்டுல என்னை கூப்பிட்டாங்க டின்னருக்கு, எனக்காக ஏதோ ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களாம், நான் அங்க சாப்பிட போறேன்ட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க. ஷென் ஏதோ ஆசையா பொண்டாட்டி சமைச்சு கொடுப்பா, அதை சாப்பிடலாங்கிற ஆசையில கேட்டிருப்பான் போல இருக்குது. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடியே போயிடுறா. யான் வீட்டுல நம்ம யான்ஷி அவங்க ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கூட அவங்களுடைய தேர்ட் சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹன், இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதே சமயத்துல ஷென் வராருன்னு வேலைக்காரன் சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஹன்னும் தேர்ட் சிஸ்டரும் அங்க இருந்து மறைஞ்சிக்கலான்ட்டு அங்க இருந்து உள்ள ஓடி போயிடுறாங்க. ஷென்னும் உள்ள வர எல்லாருமே வணங்கி நின்று வரவேற்றுட்டு இருக்காங்க. யான்ஷி மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷென்னும் உள்ள வந்துட்டு, விடுங்க, இது என்னுடைய மாமனார் வீடு தானே, அதனாலதான் சாப்பிடறதுக்காக வரலான்ட்டு எப்ப வேணாலும் நான் வரேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, மாமனாரு அப்படிலாம்
வெளியில எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிட அங்க ஆல்ரெடி டேபிள்ல சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஓ பரவாயில்லையே, சாப்பாடுலாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்குது அப்படின்ட்டு டைரக்டா இவன் டைனிங் டேபிள்ல போய் உட்காந்திக்க எல்லாருமே குறுன்னு ஷென்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷென்னும் யான்சியை பக்கத்துல உட்கார வச்சு அங்க இருக்கிற டிஷ்ல ஒன்னொன்னா எடுத்து ஒவ்வொரு பிளேட்டா வச்சுக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்றாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க முழுசா ஒரு தந்தூரி சிக்கன் பொரிச்சு வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து முழுசா அப்படியே யான்சியோட பிளேட்ல வைக்க எல்லாரும் வடை பூச்சிங்கிற மாதிரி எச்ச முழுங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் எழுந்திருச்சு நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மாதிரி ஆக்கோட சாப்பிட்டுட்டு இருக்க யான்சியோட அண்ணன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, தளபதி அந்த ஏழை மாணவர்களுக்கு எல்லாம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க தானே பாக்குறீங்க, நானும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், நானும் தான் எழுதுறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க அவங்க அப்பா பிடிச்சி இடிச்சு தள்ளி விட்டு வாயை மூடிட்டு உட்காந்துடுறா அப்படின்ட்டு தள்ளி விட்டுறாரா. அதுக்கப்புறம் ஷென் கிட்டையும் மன்னிச்சிருங்க, அவன் கொஞ்சம் குழந்தைத்தனமா பேசுவான், அவன் பேசுறதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யான்சி அப்பா அவருடைய சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா அது சீக்ரெட் ரூம்னு சொல்ல முடியாது, அவருடைய ஃபேவரட்டான ரூம்னு சொல்லலாம். அவருக்கு தான் நிறைய பேருடைய ஹேண்ட் ரைட்டிங்க காப்பி பண்ணி எழுதுறது வழக்கம் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்க நிறைய ரைட்டிங் பேப்பர்ஸ் நிறைய தொங்கிக்கிட்டு இருக்குது. அவர் நிறைய பேர்த்தோட ஹேண்ட் ரைட்டிங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்பார் போல இருக்கு, நிறையவே தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. நான் இந்த மாதிரி யாரோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்தாலும் அதே போல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவேன், எனக்கு அது ஒரு ஹேபிட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம யான்சியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ள இத பாருங்களேன், நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு, இது உங்க அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங், இது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நானா நச்சரிச்சு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்க எழுதி வாங்கியிருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த பேப்பரை கொடுக்க அந்த பேப்பரை பார்த்த உடனே ஷென்க்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அப்படியே அச்சு பெசராம அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்குது. இத பார்த்த யான்சி அப்பாவுக்கு சமய ஷாக்கா இருக்கு, இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாலே, ஏற்கனவே அவர் தேச துரோகின்னு குற்றம் சுமட்டி தான் அவங்கள கொலை பண்ணாங்க, இப்படி நம்மள மாட்டி விட்டாலேன்னு அவர் பயந்துகிட்டே நிக்க ஷென்னும் அதெல்லாம் பரட்டி பார்க்க, ஆமா இது பாக்குறதுக்கு எங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு, நீங்க இதெல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணி எப்படி எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்ட்டு டவுட்டோட கேட்க ஆரம்பிக்கிறான். பிகாஸ் எதிரி நாடுகளுக்கு இவரு தான் எழுதி ஒருவேளை எங்க அப்பா மாதிரி எழுதி கொடுத்து நாட்டை காட்டி கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்குமா, அதனால டவுட்டோட கேட்க ஆரம்பிக்க, ஆனா அவரு அப்பாவே போல இருக்குது, அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு, உங்க அப்பாவோட எழுத்துக்கள்லாம் வால்ல பதிப்பாங்க தெரியுமா, அவரோட எழுத்து அவ்வளவு கம்பீரமா அவ்வளவு அழகா இருக்கும், அந்த எழுத்துக்கு ஈடே இருக்காது தெரியுமா, அதனாலேயே ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு ஆயுதத்திலையும் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் இல்லாத இருந்ததே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மாறி போச்சு, அவருக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மாறி போச்சு அப்படின்ட்டு எல்லாம் கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை ஷென் கண்டுக்காத மாதிரியே ஒருல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவனுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம பதட்டமா இருக்கு, ஏதோ நம்ம பிரச்சனையை கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு யான்சி அம்மா கேட்க, நீ என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற, அவங்கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் காட்டினா அவன் என்ன நினைப்பா, அவங்க அப்பா ஏற்கனவே குற்றவாளி, இப்ப எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரி எல்லாம் அவன் டவுட் ஆரம்பிச்சிருவானு சொல்லிட்டு அவரு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஷென்னும் அவங்க அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதுன யான்சியோட அப்பா எழுதி வச்சிருந்த அந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்டையும் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா ஒரு விசிறியில எழுதி இருப்பாரு, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட ஒப்பிட்டு பாக்குறாரு, அப்படியே சேமா அப்படியே இருக்குதா, அதை பார்த்துட்டு செம்மைய ஷாக் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் யான்சியோட அப்பா சொல்லி இருந்திருப்பாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மாறி போயிருக்கும் அப்படின்ட்டு, அதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க ஷென்க்கு ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகுது, ஒருவேளை இதுல யான்சியோட அப்பா இதுல இன்வால்வ் ஆகலையோ, வேற யாராவது இருப்பாங்களோ, அவர் பாக்குறது கொஞ்சம் அப்பாவி மாதிரிதான் இருக்காரு அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல சீச்சி இருக்கா இல்லையா, அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு வந்திருக்கா, எதுக்காகன்னா அந்த மாஸ்க் மேனை பார்த்து அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருப்பா போல இருக்கு, அவனுக்காகவே இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அந்த மாஸ்க் மேனா அங்க வந்துடுறான். அவனை பார்த்த உடனே இவ ஹாப்பி ஆயிடுறா, மாஸ்க் மேன் நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்காகவா என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்க, கையோட அந்த ரிங்கையும் எடுத்துட்டு வந்திருப்பா போல இருக்குது, இது உங்களுக்காக உங்க பர்த் மார்க் எல்லாம் மறையணுங்கிறதுக்காக நான் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இது பியூர் கோல்டு தெரியுமா, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பர்த் மார்க் எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கையை காட்டுங்க நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த ரிங்கை வச்சுட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த ரிங்கையும் ஏதோ அவன் கையில வச்சுட்டு ஏதோ தேய்ச்சிக்கிட்டே இருப்பால, அதை பாக்குறதுக்கு இந்த மாஸ்க் மேன் நம்ம சீச்சி மேல லவ் வர ஆரம்பிக்குது போல இருக்கு. அவளை அப்படியே பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, இதை சீச்சி கவனிச்சிடுறா. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது, ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க, அவன் அப்படியே நார்மல் ஆகிற மாதிரி ஆயிட அந்த ரிங்கை அவன் கையில கொடுத்துட்டு, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பர்த் மார்க் எல்லாம் மறைஞ்சு போயிடும், எங்க பிரதர் லூ சொன்னாரு, ரொம்ப எஃபெக்டிவானதான், நீங்க இதை போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனும் அதை ஆசையா வாங்கி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சீச்சிக்கிட்டே அந்த கையை காட்டிக்கிட்டு, இது விலை உயர்ந்ததாச்சே, நீ எதுக்காக இது எனக்காக கொடுத்த அப்படின்ட்டு கேட்க, ஒன்னும் பரவாயில்ல, நீங்க போட்டுக்குங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கோல்டு எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அது ரொம்ப சாதாரணமாவே அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு தான் அது ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கும் போல இருக்குது. அதனால ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறான். அந்த பொண்ணோட முகத்துல அப்படியே கையை வைக்கிற மாதிரி பக்கத்துல போக, சீச்சியும் அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்திருப்பா. இவன் கையை கொண்டு வர்றத பார்த்தவொடனே கொஞ்சம் பயந்து போயிட்டு அமைதியாயிட்டு கொஞ்சம் விலக, இவனும் அந்த விரலை காட்டிக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. இந்த லீ அமைச்சர் அவனுடைய ஆட்களோட அரண்மனைக்கு வழியில போய்கிட்டு இருக்க, அப்போ ஒரு பொண்ணு லீ முன்னாடி வந்து மண்டி போட்டுறா. மண்டி போட்டுக்கிட்டே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் வழி மறைச்சு பிரச்சனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்க. சரி, எதுக்காக நீ மண்டி போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க, ஷியாங் ஒர்க் ஷாப்ல நிறைய அப்பாவி மக்கள்லாம் இறந்து போனாங்க, அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்ல இருக்கு, அதை ரீஓபன் பண்ணி சீக்கிரமா அதுல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் அதை கண்டுக்காம, அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுற, இங்க இருந்து கிளம்புங்கிறதுக்கு அவன் முடியாது, ஷென்னை கூப்பிடுங்க, அவன் தான் ஆல்ரெடி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணா சீக்கிரமாவே அவன் கண்டுபிடிச்சிருவான், அங்க செத்து போனா அத்தனை அப்பாவி மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முட்டாள்தனமா இருக்குது, அந்த கேஸ் ஆல்ரெடி மூடி போச்சு அப்படின்ட்டு அவனுடைய ஆட்களை விட்டு இவளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க, அந்த ஆட்களும் இவளை பிடிக்கிறதுக்காக வர, அந்த சமயத்துல ஷேன் அங்க வந்துடுறான். ஷேன் வந்துட்டு அந்த பொண்ணு ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு, லீ அமைச்சரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா, ரோட்ல வச்சு இந்த பொண்ணு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஷேன் கேட்கறதுக்கு, நீ எதுக்கு தேவையில்லாத இதுல இன்வால்வ் ஆகிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்கிட்ட தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தா, அதனால அவளை கைது பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீ இதுல தேவையில்லாத வாண்டடா வந்து இன்வால்வ் ஆகுறியே அப்படின்ட்டு ஷேன் கிட்ட சொல்ல, இவளுக்கு தளபதியே தெரியல போல இருக்குது. அதனால தளபதியான்ட்டு திரும்பி பார்த்து, தளபதி நீங்க தான் அந்த கேஸை நீங்க எடுத்து நடத்தணும், அந்த ஷியான் ஒர்க் ஷாப்போட கேஸை எடுத்து நடக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு திரும்பவும் ஷேன் கிட்ட கேட்க ஆரம்பிக்க, ஷேனும் லீ அமைச்சர் கிட்ட, இந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா, நான் இவளை கூட்டிட்டு போலாமான்னு கேட்க, ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, கூட்டிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுவானா. உடனே ஷென்னும் இந்த பொண்ணை கூட்டிட்டு அவனுடைய அபிஷியல் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போயிட, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்லாம் எழுதிட்டு வந்திருப்பா போல இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட கொடுக்க, ஷென்னும் அதை வாங்கிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த பொண்ணை இந்த எல்லையை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் விட்டுங்க, அவங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அசிஸ்டன்ட் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பக்கத்திலேயே எங்கேயோ தங்க வச்சிருந்திருப்பான் போல இருக்குது. அந்த டைம்ல இவளை கொலை பண்றதுக்காக ஒரு ஆளு உள்ள வர, இவ அவனை எவ்வளவோ தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ரவுண்ட் அப்ல பிரதர் லூ தான் இருந்திருப்பாரு, ரவுண்ட்ஸ்ல போய்கிட்டு இருக்க. அப்ப இங்க ஏதோ ஒரு சத்தம் வருதுன்ட்டு உள்ள வந்து பாக்க, இந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக ஒருத்தன் வந்துட்டு இருப்பானா, அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்த அடி வாங்கணும்னு பயந்துட்டு அங்க வந்து ஓடியே போயிடுறான். இந்த பொண்ணு வந்துட்டு, நீங்க எதுக்கு அவனை விட்டீங்க, முதல்ல போயிட்டு அவனை பிடிங்க, நான் இந்த மாதிரி அந்த ஷியாங் ஒர்க் ஷாப் கேஸை எடுத்துட்டு வந்திருக்கேன், அவன் அதனாலதான் என்னை கொலை பண்ண வந்தான், அந்த கேஸை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியும் போல இருக்கு, விசாரிக்கணும், நீங்க போய் பிடிங்க அப்படிங்க. அவன் பிடிக்கிறதுக்குள்ள எங்க அவன் ஓடியே போயிட்டான், இனிமேல் அவனை பிடிக்க முடியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே ஷென்னோட ஆபீஸ்க்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வர, அந்த இடத்துக்கு ஷென்னும் யான்ஷியும் வந்துடுறாங்க. பிரதர் லூவும், நேத்து நைட் இந்த பொண்ணை யாரோ கொலை பண்றதுக்காக வந்தாங்க, அவங்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன், எனவே எனக்கு தெரியும் உங்களை பார்க்கத்தான் இந்த பொண்ணு வந்தாங்கன்ட்டு, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஷென் அவனுடைய அசிஸ்டண்டா முறைச்சு பார்க்க, அவனுகிட்ட ஆல்ரெடி இந்த பொண்ணு சிட்டிக்கு வெளியே கொண்டு போய் விட்டு இங்க அவளை விடாத, ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் கேட்காம இங்கேயே தங்க வச்சிருந்திருப்பான் போல இருக்கு சிட்டிக்குள்ளேயே. அதை மறைச்சிட்டு, அச்சோ இந்த பொண்ணை நான் சிட்டிக்கு வெளியெல்லாம் விட்டேன், எப்படி இங்க வந்திருப்பா அப்படின்ட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்ல, உடனே அந்த பொண்ணும், தளபதி நான் எங்க உங்களை திரும்ப பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஒருத்தன் கருப்பு கலர்ல துணியெல்லாம் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு கொலை பண்றதுக்காக வந்துட்டான் தெரியுமா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்கேன், நானும் கூட இப்போ ஒரு விட்னஸா தான் இருக்கேன், இப்ப நீங்க தான் என்னை காப்பாத்தி ஆகணும், நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில என்னை எடுத்துக்குங்க, அந்த ஷியாங் ஒர்க் ஷாப்போட எவிடன்ஸ் நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கேன், நீங்க ஏன் என்னை இக்னோர் பண்றீங்கன்னு கேட்க, ஷென்னோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஷியாங் ஒர்க் ஷாப் கேஸ் ரீஓபன் பண்ண முடியாது, அது 6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, நீ இப்ப வந்துட்டு எல்லாருடைய பார்வையும் உன் பக்கம் திருப்புற மாதிரி பண்ணி விட்டுட்ட, நேத்து நீ வந்தப்பயே என்ன அலப்பற பண்ணிட்ட, பண்ண அலப்பறையில இந்த கேஸ்ல நீயும் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, இந்த கேஸ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இந்த கேஸ் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு உனக்கு தெரியுமா, நைட்டு உன்னை கொலை பண்றதுக்காக யாரோ வந்திருக்காங்க, நாளைக்கு உன்னுடைய ஃபேமிலியை கொலை பண்றதுக்காக யாராவது போகலாம் இல்லையா அப்படின்ட்டு செம்மையா திட்டி விட்டுட்டு, சரி உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஆட்களை அவங்களை கண்காணிச்சுக்கிறதுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன், நீயும் ஒழுங்கா இங்கே இரு, உனக்கும் பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஷென் திட்ட ஆரம்பிக்கவும், இந்த பொண்ணு பயந்துடுறா, என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் ஆரம்பிச்சிடுறா. ஷென்னும் சரி விடு, இந்த கேஸை நான் ரீஓபன் பண்றேன், ஆனா நீ ஒழுங்கா இங்கேயே அமைதியா இருக்கணும், இந்த கேஸ்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நிறைய பிரச்சனை எல்லாம் வரும், அதனால நீ ஒழுங்கா
ஒழுங்கா இருந்தீனாவே அதுவே போதும் அப்படிங்கும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. கண்டிப்பா நான் அமைதியா நல்ல பொண்ணா இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஷென்னோட கையை பிடிக்க போக ஷென்னு டக்குன்னு அங்க இருந்து விலைக்கு போயிடுறான். இதை யான்ஷியும் பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யான்ஷி டவுட்டையும் கேட்டுடுறாங்க. இந்த கேஸ் 6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கு. உங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை வருஷமா தெரியும், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிற மாதிரி கேட்க ஷென்னோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்ல அதெல்லாம் பேசாதாங்க. இந்த பொண்ணு யான்ஷியை பார்த்து நீங்க யாரு, இதை பத்தி எல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க, நான் தளபதி கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன், நாங்க 2 பேரும் பேசிக்குவோம், உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஷென்னோட அசிஸ்டன்ட் அவங்க தான் எங்க மேடம் சொல்ல இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. என்ன உங்க மேடமா தளபதி, அப்ப இந்த பொண்ணு உங்களுடைய பொண்டாட்டியா அப்படின்னு கேட்க ஷென் முழிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த பொண்ணு விடாம தளபதி நான் என்னென்னலாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா, உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்பயே படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா உங்க குடும்பத்தை நான் எப்படி பாத்துக்கணும்ட்டு நான் கஷ்டப்பட்டு படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் கனவுல எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேனே, இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க கல்யாணம் பண்ண விஷயமும் யாருக்குமே வெளியே தெரியாத இருந்திருக்குது, தெரிஞ்சிருந்தா நான் இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஷென் அவனுடைய அசிஸ்டண்ட முறைச்சு பார்க்க அவன் யான்சிக்கிட்டு மேடம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பொண்ணு தேவையில்லாததெல்லாம் பேசுறா, இந்த பொண்ணுக்கும் எங்க மாஸ்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவ்வளவுதான் அவர் மேல கிரேஸ் ஆயிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எங்க மாஸ்டர் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி சப்போர்ட் வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. யான்ஷியும் நான் ஒன்னும் தப்பாலாம் புரிஞ்சிக்கல, இதெல்லாம் நார்மல் தானே, எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கம் தானே, அந்த மாதிரி நானும் எடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு சென்ன ஒரு முறைச்சு பார்க்க அப்பனா நீயும் உன்னோட மைண்ட் ஆல்ரெடி செட் பண்ணிட்ட, நான் இந்த மாதிரி தான் நீ ஆல்ரெடி நினைச்சுக்கிட்டு தானே இருக்க, சரி சொல்லு உன்னோட பிளான் என்னன்னு கேட்க அதுக்கு யான்ஷியும் நான் இந்த கேஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ட்டு 2 பேருமே முறைச்சிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த பொண்ணால என்னென்ன கலாட்டெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பை, தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.